எழுந்துடுறா. தூங்குறது போதும், எழுந்துரு. டேய் புகழ், புகழ் எழுந்துடுறா. என்னடா இன்னைக்கு படிக்கிற மாதிரி கனவு கண்டியா? சீக்கிரம் சுறுசுறுப்பா எழுந்துச்சு கிளம்புடா, வேலைக்கு போகணும். அந்த மேஸ்திரி வேற கத்துவாண்டா. ஏய் எழுந்துருனே. டேய் சீக்கிரமா வந்து சேரு, நான் முன்னாடி போறேனே. எழுந்து. எப்ப பார்த்தாலும் படிக்கிற மாதிரி கனவு. ஏய் தம்பி, மோட்டர் ஆஃப் பண்றா. டேய் மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னா என்னடா இங்க மச நின்னு இருக்க? மோட்டர் ஆஃப் பண்ணிட்டேனா? அப்புறம் எதுக்குடா இங்க நிக்கிற? என்னண்ணா இது? எது? அதுல என்னண்ணா எழுதிருக்கு? அது அபி ஓம்ஸ்டா. எனக்கு ஏ தெரியும், பி தெரியும். இது என்னண்ணா சாரம் கட்டின மாதிரி இருக்கு? ஏய் அது ஐடா. ஓ, நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன். கத்துப்ப போய் வேலையை பாடுறா. எல்லாம் உங்க அம்மாவை சொல்லணும். ஐ இப்படிதான் இருக்குமா? மேடம், நாங்க என்ஜிஓல இருந்து வந்திருக்கோம். உங்க வீட்ல யாராவது சின்ன பசங்க இருக்காங்களா? ஏன் என்னத்துக்கு கேக்குற? இல்லம்மா, பசங்க யாராவது ஸ்கூலுக்கு போகாம இருந்தாங்கன்னா நாங்க பக்கத்துல இரவு பாடசாலை ஒண்ணு நடத்துறோம். நீங்க அவங்கள அங்க அமிச்சிங்கன்னா நாங்க அங்க சொல்லி தருவோம்ல. அப்படி எல்லாம் இங்க யாரும் இல்லப்பா. இதோ இங்க தூங்குறானே, யாருமா இவன்? அவன் என்ன இங்க சும்மா வந்து தூங்கிட்டு இருக்கான்? வேலை முடிச்சு வந்து தூங்குறான். ஏமா 4 எழுத்து படிச்சானா நல்ல வேலைக்கு போலாம் இல்லம்மா அவன். நாங்க ஃப்ரீயா பாடம் சொல்லி தரோம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒண்ணு வேணாம். படிச்சவனே இங்க கலவை போட்டுட்டு இருக்கான். இவன் படிக்காதவன் செங்கல் தூக்கிட்டு போறான். இப்ப படிச்ச இன்ஜினியருக்கே வேலை கிடைக்கலையா? இவன் படிச்சு கிழிக்க போறானாக்கும். போப்பா. அப்படி இல்லம்மா. அத சொல்றல இங்க யாரும் இல்லன்னு. சும்மா காலங்காத்தால புள்ள பிடிக்கிற மாதிரி. பாப்பா. டேய் புகழ், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்புடா, இன்னைக்காவது சீக்கிரம் போலாம். நான் வரலம்மா, உடம்பெல்லாம் வலிக்குது. அடிக்கட்டையால ஏண்டா 150 ரூபா சும்மாவா தருவான்? வாடா, வரும்போது கருவாடு வாங்கிட்டு வரலாம். வாடா அம்மா, சீக்கிரம் வா. டேய் புகழ், ஸ்கூல்ல பார்த்தது போதும், வாடா. தோ வரேன். அம்மா, நானும் படிக்க ஸ்கூலுக்கு போறேம்மா. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு உனக்கு ஸ்கூல்ல முக்கியமாடா. படிக்கலன்னா உசுரா போயிட போகுது. நல்ல வேலை நீங்களாச்சும் எழுதி வச்சீங்களே. டேய் அடிச்சேன்னா மெதுவா போடக்கூடாது. சரி சரி, போய் கீழே அந்த மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வா. இது வேறயா? இந்தா டேய் பார்த்து போயிட்டு வாடா. என்னம்மா உங்க பையன் வண்டி எடுத்து எங்க வேகமா போறான்? எங்க அமிச்சா அவனை? அம்மா! ஐயோ, செல்வியம்மா பையனுக்கு ஷாக் அடிச்சிடுச்சு. செல்வியம்மா சீக்கிரமா வாமா. புகழ்! ஐயோ புகழ், என்னடா ஆச்சு? புகழ்! ஐயோ! புகழ்! புகழ்! ஐயோ! நானே என் புள்ளைய கொண்டுட்டேனே.
படிக்கலன்னா உயிரா போயிடும்னு கேட்டேனே, இப்ப இப்படி ஆயிடுச்சு. நானே என் பிள்ளைய கொன்னுட்டேனே. ஐயோ புகழ், படிக்கணும்னு ஆசைப்பட்டானே, அவனை படிக்க விடாம வாழ்க்கைய நான் அழிச்சிட்டேன். புகழ், ஐயோ உன் கனவை நானே அழிச்சிட்டேனடா. வெறும் 150 ரூபாய்க்காக படிக்கணும்ன்ற உன் கனவை நானே அழிச்சிட்டேனடா. ஐயோ பாவிடா. அம்மா நானும் படிக்க ஸ்கூலுக்கு போறேம்மா. கற்பதும் கற்பிப்பதும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் மட்டுமல்ல, சமயத்தில் உயிரையும் காக்கும். இன்றைய குழந்தைகள் தான் நாளைய தலைவர்கள். எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு தலைவராக இருக்கிறவங்க கூட ஒரு நாள் குழந்தையாக இருந்தவங்க தான். பிச்சை புகினும் கற்கை நன்றி என்று சொன்ன ஊர் இது. குறிப்பாக இன்கேஸ் நீங்கள் வந்து யாராவது குழந்தை தொழிலாளர்கள், சில பேர் வீட்லேயே ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்து வச்சு குழந்தைங்களை பார்த்துக்கிறது, பாத்திரம் கழுவுறது, இது மாதிரி வீட்டு வேலையெல்லாம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி இருந்துச்சுன்னா கூச்சமே படாமல் 1098 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களை முதல்ல படிக்க வைங்க. அவங்க நிறையா சம்பாதிச்சு கொடுப்பாங்க. ஆரம்பத்துலேயே சம்பாதிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு குழந்தைங்களுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கிறாங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஏதோ ஒரு குழந்தைக்கு நடக்கிறது வந்து நாளைக்கு நம்ம குழந்தைக்கு கூட நடக்கலாம். அபார்ட் சைல்டு லேபர். அபார்ட் சைல்ட் லேபர். அபார்ட் சைல்ட் லேபர். அபார்ட் சைல்ட் லேபர்.